singers, welcome to Sing Easy. இந்த வீடியோல ஒன்றா ரெண்டா ஆசைகள் சாங்க எப்படி ப்ரொஃபஷனலா பாடுறதுங்கன்னு பார்க்க போறோம். இந்த சாங் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பேஸ் வாய்ஸ்ல நிறைய ஹஸ்கி வாய்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ரேஞ்ச்ல தான் இருக்கும். நீங்க வந்து இந்த சாங்கை வந்து ஏ ஷார்ப் ஸ்ருதியை செட் பண்ணி நீங்க தம்புரா ஆப்ல இதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன் போலாம். ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஓர் நாள் போதுமா. ஸோ இந்த சாங்ல நிறைய மாடுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் காமனா பாடுறவங்க வந்து எல்லாம் ஒரே மாதிரி பாடுவாங்க, எப்படி இல்லை. ஸோ எப்படிங்கிறத ஸ்லோவா பாடி காட்டுறேன். ஒன்றா அந்த ட்ரா பாத்தீங்கன்னா ஒன்றா, இது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மவுத் ஓபன் பண்ணணும், ட்ரா அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த சாங்கோட ப்ரொஃபஷனல் டச் கொடுக்கும். ஓகே, ஒன்றா எண்டிங்ல வந்து விப்ராட்டோன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வைப்ரேட் பண்ணுங்க. ஒன்றா ரெண்டா ஆசைகள், எல்லாமே கீழே இருந்து ஆசைகள் எல்லாம் சொல்லவே, வே அதே மாதிரிதான், சொல்லவே ஓர் நாள் போதுமா. இந்த மா வந்து ரொம்ப பேஸ் நோட், போதுமா மா. அந்த ஆ மட்டுமே வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சாங்கை பாடுறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இந்த சாங்கோட பேஸ் நோட்னா இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் நோட். ஸோ அதை வந்து நீங்க அந்த 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 இடத்த மட்டும் நீங்க ரொம்ப நேரம் அந்த ட்ராக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க வாய்ஸ் வந்து வார்ம் அப் ஆயிடும். ஸோ நீங்க அந்த சாங்கை பாடும்போது அந்த காத்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி வராது. ஸோ திருப்பி இந்த 2 லைன்ஸை இப்போ நீங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகே, ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஓர் நாள் போதுமா. ஓகே, அடுத்த லைன். அன்பே, அதே டியூன் தான், இரவை கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி மவுத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணும். எல்லாமே எல்லா லைனும் அப்படிதான் வருது. இரவை கேட்கலாம் விடியல், இது எப்படின்னா விடியல் எல், அது மட்டும் கொஞ்சம் சாஃப்டா, விடியல் தாண்டியும் தாண்டியும் டவுன், இரவே நீளுமா. அதேதான். ஓகே, இப்போ இந்த 2 லைன்ஸ் திருப்பி பாடுறேன். அன்பே இரவை கேட்கலாம் விடியல் தாண்டியும் இரவே நீளுமா. ஓகேங்களா? இப்போ அடுத்த லைன். அடுத்த லைன் வந்து கொஞ்சம் ஹையா தான் நினைக்கிறாங்க. என் என் கனவில் ஆ, இது எப்படி பாடுறதுங்கிறத நான் வந்து ஸ்லோவா சொல்லித்தரேன். என் கனவில், வில் நல்லா போல்டா பண்ணும். என் கனவில், அந்த எண்டிங் மட்டும் சாஃப்டா, அந்த ஆ மட்டும் சாஃப்டா பாடணும், மற்ற லைன் தான் போல்டா. என் கனவில், அந்த ஆ என்னன்னா இப்போ வந்து ஃபாஸ்டா பாடலாம். ஸோ இந்த மாதிரிதான் வந்து இந்த விஷயங்களை அப்ரோச் பண்ணணும். ஸோ நான் திருப்பி இந்த லைனை ஃபுல்லா ஜாயின் பண்ணி பாடுறேன். என் கனவில், அடுத்த லைன், நான் கண்ட, ஃபாஸ்டா வரும். அதே மாதிரி அந்த இடம் மட்டும் வாய்ஸை கம்மி பண்ணிக்கணும், வால்யூம். ஓகேங்களா? அடுத்த லைன், நாளிதேதான், இங்க வந்து வால்யூமை நல்லா ஏத்தணும். நாளிதேதான் கலாம காதலா, எண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா லவுடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வால்யூமை கம்மி பண்றது, ஏத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து இதெல்லாமே டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைனமிக்ஸ்லாம் தெரிஞ்சு நீங்க பாடினாதான் அந்த ப்ரொஃபஷனல் டச் வந்து கொடுக்க முடியும். இப்போ எல்லாரும் நீங்க நார்மலா பாடும்போது என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாமே ஒரே வால்யூம்ல பாடுவீங்க. ஸோ அதுதான் வந்து நார்மல் சிங்கர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ ஒவ்வொரு வார்த்தையிலையுமே வந்து ஒரு லெட்டர் வந்து கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்கும், ஒரு லெட்டர் அதிகமா இருக்கும்.
ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு பாடினீங்கன்னா உங்களால பியூட்டிஃபுல்லா பாட முடியும். ஓகே, இப்போ அடுத்த லைன். அந்த அந்த லைனை வந்து நான் எப்படி அந்த வால்யூம் மாத்தி பாடுறதுங்கிறத இப்ப சொல்றேன். என் கனவில் நான் கண்ட நாளிதுதான் நாளிதுதான். அந்த தான் வந்து லோவா ஆரம்பிச்சு வால்யூம் அப்படியே ஏத்தணும். நாளிதுதான் தான். அதே மாதிரி மவுத் அதே மாதிரிதான், கொஞ்சமா இருந்து அப்படியே ஃபுல் ஓபன் பண்ணும். நாளிதுதான் கலாப காதலா. இது எப்படின்னா கலாப காத, அந்த காதலால ஒரு வைப்ரேஷன் இருக்கு. கலாப காதலா அப்படி பிளெயினா இல்லாம கலாப கா கா அப்படி இருக்கும். கலாப காதலா லா. கீழ இருந்து ஆரம்பிச்சு ஹைக்கு போய் மறுபடியும் கீழே வருது. சோ மறுபடியும் நோட் பண்ணி பாருங்க. கலாப காதலா. எல்லாமே வந்து சாஃப்டா கிளைட் பண்ணும். நீங்க அந்த கிளைட் பண்றதே தெரியக்கூடாது ஆக்சுவலி. அப்போ இல்லைன்னா அது ரொம்ப ஒரு ஆர்டிபிஷியலா தெரியும். கலாப காதலா அப்படி வந்து சடனா வால்யூம் குறைக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இந்த சாங் டியூனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாங் தான். ஸோ இந்த மாதிரி இந்த டீடைல்ஸ் தான் வந்து அந்த சாங்கோட பியூட்டியை வந்து நல்லா எடுத்து கொடுக்குது. ஸோ இப்போ இந்த 2 லைன்ஸ் வந்து என் கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. ரெடி? என் கனவில் நான் கண்ட நாளிதுதான் கலாப காதலா. அதேதான் இப்போ அடுத்த லைன் வரப்போகுது. அதே டியூன் தான். பார்வைகளால் பல கதைகள், அதேதான் டியூன். பேசிடலாம் கலாப காதலா. இங்க பாத்தீங்கன்னா அந்த கலாப காதலால இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், கீழ இருந்து மேல போயிட்டு மறுபடியும் கீழே வந்தோம். பட் இந்த லைன்ல வந்து அப்படியே பிளெயினா ஸ்ட்ரெயிட்டா பண்ணோம். கலாப காதலா லா, அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டா. ஓகே, ஸோ இவ்வளவுதான் இந்த சாங்கோட பல்லவி. திருப்பி அந்த 1 2 ரிப்பீட் ஆகுது. அது எப்படின்னு சொல்றேன். ஒன்றா, இதெல்லாம் வந்து இந்த இம்ப்ரோவைசேஷன்ஸ் மாதிரி நீங்க கொடுக்கலாம். ஒன்றா ரெண்டாசைகள். ஸோ இந்த சாங்ல வந்து இந்த 1 2 வந்து ஒரு 2 3 தடவை ரிப்பீட் ஆகும். அதாவது சரணம் முடிஞ்ச அந்த மாதிரி எல்லாம் அந்த ரிப்பீட் ஆகிற டைம்ல எல்லாம் இந்த மாதிரி இம்ப்ரோவைஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்றா ரெண்டா அந்த மாதிரி ஜாயின் பண்ணி 2 லைனை. ஒன்றா ரெண்டாசைகள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. பட் இந்த செகண்ட் டைம் வர இம்ப்ரோவைசேஷன் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஓர் நாள் போதுமா. ஓகேங்களா? இப்ப வந்து இந்த சாங்கோட பல்லவி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாங்கோட சரணமுக்கு போறோம். சரணமும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேஸ்ல தான் ஆரம்பிக்குது. பெண்களை நிமிர்ந்தும் பார்த்திடா முன்னினிய கண்ணியம் பிடிக்குதே. இது எப்படின்னா பெண்களை, அந்த பெண்களை எடுக்கும்போது நல்லா அழுத்தமா பெண்களை நிமிர்ந்து பார்த்திடா பார்த்திடா டா டா அந்த மாதிரி வரணும். பார்த்திடா உன்னினிய கண்ணியம் கண்ணியம் மேல போகுது. பிடிக்குதே தே, அந்த எண்டிங் எல்லாமே வந்து அந்த ஒரு வைப்ரேஷன். பிடிக்குதே பார்த்திடா பார்த்திடா அப்படி பிளெயினா இருக்காது. அந்த வைப்ரேஷன் கொடுத்தாதான் அந்த ப்ரொஃபஷனல் டச் வரும். ஸோ நான் திருப்பி சொல்றேன். பெண்களை நிமிர்ந்தும் பார்த்திடா உன்னினிய கண்ணியம் பிடிக்குதே. ஓகே, தே அது வந்து ரொம்பவும் வைப்ரேட் பண்ணக்கூடாது, ரொம்ப கிராஜுவலா டிக்ரீஸ் பண்ணும். அடுத்த லைன். கண்களை நேர பார்த்துதான், இது வந்து பிளெயினா வருது. கண்களை நேராய் பார்த்துதான் தான் அழுத்தம்.
நீ பேசும் தோரணை பிடிக்குதே, நீ பேசும் தோரணை, அந்த மாதிரி ஹை போகுது. நீ பேசும் தோரணை பிடிக்குதே பிடிக்குதே தே. எண்டிங் எல்லாமே அதே மாதிரி தான் அந்த லைன்ல. ஓகே, இப்போ இந்த 4 லைன் நான் ஜாயின் பண்ணி பாடுறேன். பெண்களை நிமிர்ந்தும் பார்த்திடா உன்னினிய கண்ணியம் பிடிக்குதே, கண்களை நேராய் பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே. இப்போ அடுத்த லைன். தூரத்தில் நீ வந்தாலே, இந்த லைன் பாத்தீங்கன்னா எல்லாமே கிளைட் மாதிரி வரும். தூரத்தில் பிளேன், தூரத்தில் நீ நீ, அந்த மாதிரி கீழே இருந்து மேல வந்தாலே, எண்டிங் லெட்டர் மட்டும்தான் அந்த கிளைடு. தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழை அடிக்கும், என் மனசில் கோயிங் ஹை, என் மனசில் மழை அடிக்கும் மழை அடிக்கும், அப்படியே டிசனிங்க. தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழை அடிக்கும். அடுத்த லைனும் இதே டியூன் தான். மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் முணுமுணுக்கும். ஓகே, இப்போ அடுத்த லைன். மந்தகாசம் சிந்தும் உந்தன் முகம். இந்த லைன் எப்படின்னு பாக்கலாம். மந்தகாசம் சிந்தும், எல்லாம் ஒரே டியூன் தான். மந்தகாசம் சிந்தும் உந்தன் முகம், அந்த உந்தன் முகம் மட்டும் கீழே வருது. இதை ஆல்ரெடி இந்த நோட் சொல்லியிருப்பேன். அப்படி நம்ம பல்லவியில பார்த்துருப்போம், அதேதான். மந்தகாசம் சிந்தும் உந்தன் முகம், மரணம் வரையில் என் நெஞ்சில் தங்கும். ஆனா வந்து இந்த லைன் எல்லாமே வந்து ஒரே மாதிரி வாய்ஸ்ல பாடாம மந்தகாசம் ஒரு மாதிரி வேவ் மாதிரி பாடணும். காசம் சிந்தும் புந்தன் முகம், அது மட்டும் கீழே. மரணம் வரையில் என் நெஞ்சில் தங்கும், உனது கண்களில் எனது கனவினை காண போகிறேன். இது எப்படின்னா, உனது கண்களில், அது மட்டும் ஹை, உனது கீழே. உனது கண்களில் எனது கனவினை காண போகிறேன். அந்த ரெயின் வந்து போகிறேன், அப்படியே மேல இருந்து அந்த கிளைட் வரணும். ஓகேங்களா? உனது கண்களில் எனது கனவினை காண போகிறேன். ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஓர் நாள் போதுமா. இப்போ வந்து இந்த அடுத்த லைன் அதேதான் ரிப்பீட் ஆகும், பட் டியூன் கொஞ்சம் மாறி இருக்கும். அன்பே இரவல் கேட்கலாம், அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். சரணம் முடிஞ்சு வரும்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னா, அன்பே முடிச்சுட்டு இரவை கேட்கலாம், அப்படியே படிப்படியா ஹையா போகணும். அன்பே இரவை கேட்கலாம், லாம் ஹையா போயிட்டு சடனா அப்படியே டிராப் ஆகுது. லாம் விடியல் தாண்டியும் யும், அந்த மாதிரி விடியல் தாண்டியும் இரவே நீளுமா. மற்றதெல்லாம் சேம் தான். ஸோ இப்போ இந்த சரணமும் வந்து உங்களுக்கு எப்படி பாடணுங்கிறது ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த சாங்கை ஃபுல்லா ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல நான் பாடுறேன், நீங்க என் கூட சேர்ந்து பாட போறீங்க. ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஓர் நாள் போதுமா. அன்பே
இரவை கேட்கலாம் விடியல் தாண்டியும் இரவே நீளுமா என் கனவில் நான் கண்ட நாளிதுதான் கலாம காதலா பார்வைகளால பல கதைகள் பேசிடலாம் கலாப காதலா ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஓர் நாள் போதுமா பெண்களை நிமிந்தும் பார்த்திடா உன்னினிய கண்ணியம் பிடிக்குதே கண்களை நேராய் பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழையடிக்கும் மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் முணுமுணுக்கும் மந்தகாசம் சிந்தும் முந்தன் முகம் மரணம் வரையில் என் நெஞ்சில் தங்கும் உனது கண்களில் எனது கனவினை காண போகிறேன் ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அன்பே இரவை கேட்கலாம் விடியல் தாண்டியும் இரவே நீளுமா ஓகேங்களா ஸோ இந்த ஒன்றா ரெண்டு ஆசைகள் சாங்கை வந்து எப்படி பாடணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி வேற என்ன சாங் நீங்க கத்துக்க விரும்புறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் போடுற சஜஷன்ஸ் பேஸ் பண்ணி நான் தனி வீடியோவை போஸ்ட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.